அருமையான வேளையிலே இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ற கருத்தரங்கு வந்திருக்கிற தேவனுடைய அருமையான பிள்ளைகளை வரவேற்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வேளையில் கூட இந்த கூட்டத்தை நாம் ஜெபித்து ஆரம்பிக்க இருக்கிறோம். நம்மத்தில் இருக்கிற பாஸ்டர் சாலமன் ஜோசப் அவர்கள் முன்பாக வந்து ஜெபித்து நாம் ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம். கரங்களை தட்டி பாஸ்டர் அவர்களை நாம் வரவேற்போம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, வானத்திற்கும் பூமிக்கும் மேலாக வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. அந்த இயேசு என்கிற நாமத்திற்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இந்த மாலை வேளையில கூட ஆண்டவரே, உம்முடைய தாசன் அருமை சகோதரர் சாம் ஜெபதுரை ஐயாவை நீர் எங்கள் மத்தியிலே கொண்டு வந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையில ஆண்டவரே, எண்ட் டைம் காரியத்தை எங்கள் மத்தியில பேசவிருக்கிறாரே. ஆண்டவரே கர்த்தாவே, கடைசி காலத்தில் சம்பவிக்கிற காரியத்தை எங்கள் மத்தியிலே பேசும்படியாக நீர் அவரை அழைத்து கொண்டு வந்ததற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இருபுறமும் கருக்குள்ளதான எந்த பட்டயத்தை காட்டிலும் கருக்குள்ளதான உடைய வேத வசனம் இந்த ராத்திரி வேளையில பிரசங்கிக்கப்படுகிற வேளையில தேவ ஆவியானவர் இறங்கி கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட ஆண்டவரே நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாலை வேளையில ஆண்டவரே, தேவ ஆவியானவர் எங்கே உண்டு அங்க விடுதலை உண்டு. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்படுத்தி நடத்துவீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே, வழி நடத்தும். இயேசு ரட்சகரின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாம் ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. செய்திக்கு முன்பாக நம்மத்தில் வந்திருக்கிற தேவதாசனை குறித்து ஒரு சில வார்த்தைகள். ஹல்லேலூயா. அவரை குறித்து சொல்வதற்கு எனக்கு தகுதி இல்லை என்றாலும் கர்த்தருடைய நாமத்தில் அவரை குறித்து ஒரு சில வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே சொல்லிவிட்டு செய்திக்குள்ளாக அவரை அழைக்க இருக்கிறோம். நம்மத்திலே வந்திருக்கிற அருமையான தேவதாசன் ஐயா டாக்டர் ஜே சாம் ஜெபதுரை அவர்கள் கிட்டத்தட்ட அதாவது ஆங்கில இலக்கிய கிறிஸ்தவ இலக்கிய உலகிலும் சரி, தமிழ் கிறிஸ்தவ இலக்கிய உலகிலும் சரி, இவரை போல 800 புத்தகங்கள் எழுதியது யாரும் கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினாலே, எனக்கு தேவ ஆவியானவருடைய வல்லமையினாலே அவர் 800 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்ல, 3 PhD பட்டங்கள் அமெரிக்க பல்கலைக்கழகத்தினாலே அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் முக்கியமாக அவர் வாழ்கின்ற இந்த நாட்களிலே நாம் வாழ்வது மிக மிக ஒரு பெரிய பாக்கியம். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட தேவதாசர்கள் மூலமாக அநேக ஊழியர்கள் மட்டுமல்ல, நம்மை வருகைக்கின்ற ஆயத்தப்படுத்தும்படியாக ஆவியானவர் அபிஷேகத்தோடு வல்லமையோடு கூட அவர் 3 நாட்கள் அக்கினி அபிஷேக முகாமில் கலந்து விட்டு அப்படியாக 1 மணி நேரம் சென்னையிலே ஓய்வெடுத்து விட்டு நம்மிடத்தில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மோசேயின் மேல் இருந்த அந்த அபிஷேக வல்லமை அப்படியே 70 மூப்பர் மேல இறங்கி வந்தது போல இன்றைக்கு வந்திருக்கிற இந்த தேவ ஆலயத்தில் உள்ள இருக்கிற உங்க ஒவ்வொருவர் மேலையும் அப்படிப்பட்ட அபிஷேக வல்லமையினாலே நிரப்பப்பட்டு நீங்க காண்டாமிருகத்துக்கு பலனோடு கூட நீங்க கடந்து செல்ல போறீங்க. ஹல்லேலூயா. உங்களை பார்க்கிற ஜனங்கள் ஏன்னா அவர்கள் மத்தியில் ஒரு பெரிய இம்பாக்ட், ஒரு தாக்குதலை உண்டு போறீங்க. அன்றைக்கு மோசேயை பார்த்த பொழுது அவருடைய முகத்தை ஜனங்கள் பார்ப்பதற்கு என அவர்கள் கூச்சப்பட்டாங்க. அவருடைய அவ்வளவு பிரகாசமா இருந்தது. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேக வல்லமையினால கர்த்தர் உங்களை நிரப்பி அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நின்று கரந்தட்டி ஐயா அவர்களை வரவேற்போம். ஹல்லேலூயா. நாமத்திலே கர்த்தருடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிழ்ச்சியோடு நான் வரவேற்கிறேன். என் ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு வந்துவிட்டு வெறுமையாய் போகிறவர்கள் ஒருவரும் இல்லை. இன்றைக்கு உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன். 1978 வருஷம் முதல் முறை சிங்கப்பூர்ல ஊழியம் செய்ய வரும்போது செம்பவேங் பகுதியில் நான் ஊழியம் செய்தேன். ஏறக்குறைய 1 மாதங்கள் ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். இப்போது ஏறக்குறைய 36 ஆண்டுகள் கடந்து விட்டன. பழைய சிங்கப்பூருக்கும் இப்போ உள்ள சிங்கப்பூரையும் நான் எண்ணி பார்க்கிறேன்.
முந்தியிருந்த கிறிஸ்தவர்களையும் இப்போது இருக்கிற கிறிஸ்தவர்களையும் எண்ணி பார்க்கிறேன். கர்த்தர் நல்லவர். அவருடைய வருகைக்கென்று ஒரு கூட்டம் உத்தமமான ஜனத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வருகிறார். நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையின் மேல ஒரு தாகம் இருந்தால்தான் நேரத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் என்றும் பொருட்படுத்தாமல் வந்து உற்சாகமாய் கலந்து கொள்ளுகிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்போடு அழைக்க வரவேற்கிறேன். சௌரன் அவர்களுக்கு அவர்கள் எனக்கு வருகை குறித்து பேச வேண்டும், இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்ற தலைப்பை அவர் கொடுத்திருக்கிறார். இந்த 4 நாட்களும் அவருடைய வருகை குறித்தே நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் 37ஆம் பக்கத்தில் இருக்கிறது. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். ஆண்டவர் தம்முடைய சீஷர்களோடு ஒலிவ மலையில அவர் அமர்ந்திருக்கும் போது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, உலகத்தின் முடிவுக்கும் உடைய வருகைக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும். நீங்களும் அந்த ஒலிவ மலையிலே ஆண்டவரோடு உட்கார்ந்திருக்கிறதை போல எண்ணிக்கொள்ளுங்கள். இந்த இடம் ஒரு ஒலிவ மலை ஆக மாறினால் ரொம்ப அருமையா இருக்கும். ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கும்போது மிக நேசித்த ஒரு இடம் அந்த ஒலிவ மலைதான். எருசலேமை சுற்றி 7 மலைகள் இருக்கும்போது ஒரு மலை ஒலிவ மலை என்று அழைக்கப்பட்டது. ஒலிவ மரங்கள் நிரம்பியிருந்த மலை. ஒரு இடம் அந்த ஒலிவ மலையில் உள்ள கெத்சேமனே தோட்டம், எண்ணெய் செக்கு என்று அழைக்கப்படுகிற ஒலிவ விதைகளை பிழிந்து எடுக்கப்படுகிற அந்த செக்குகள் நிறைய இருந்த இடம். இயேசு தம்மை சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக தன்னையே பிழிந்து கொண்ட ஒரு இடம்தான் அந்த ஒலிவ மலையில் உள்ள கெத்சேமனே. அந்த ஒலிவ மலைதான் ஆண்டவராய் இயேசு 2வது வருகையில இறங்கி வரப்போகிற இடம் என்று சகரியா 14:4 சொல்லுகிறது. ஒரு பகிரங்கமாய் வரும்போது அந்த ஒலிவ மலை மேல் அவருடைய கால்கள் நிற்கும் போது அந்த ஒலிவ மலை மலம் 2ஆக பிளந்து போகும். என் தேவனாகிய கர்த்தர் வருவார், அவரோட தூதர்களும் வருவார்கள், பரிசுத்தவான்களும் வருவார்கள் என்று வாசிக்கிறோம். அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போவதற்கு சில நாட்களுக்கு முன்பாக அந்த ஒலிவ மலையிலே சிஷ்யர்கள் எல்லாரும் வந்து அவரோடு மனம் திறந்து பேசினார். அவர்களுக்கு தெரியும், தங்களுடைய அருகில் இருக்கிறவர் எல்லா ரபிகளிலும் பெரிய ரபி, எல்லா போதகர்களிலும் பெரிய போதகர், எல்லா தீர்க்கதரிசிகளிலும் பெரிய தீர்க்கதரிசி, வரப்போகிறதை முன்னறிவிக்கிறவர், இருளில் உள்ளதை அறிகிறவர், இருளில் இருக்கிற பொக்கிஷங்களை தந்தருளுகிறவர் அவரே அல்லாமல் வருங்காலங்களை குறித்து அறிவிக்கிறவர்கள் ஒருவரும் இல்லை. அவரிடத்தில் வந்து கேட்டார்கள், உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அவர்கள் 2 காரியத்தை இணைத்தார்கள். ஒன்று இயேசுவுடைய வருகை, அடுத்தது உலகத்தின் முடிவு. என்ன அடையாளம்? அவர்களுக்கு தங்களை அறியாமலேயே வருங்காலத்தை குறித்து அறிய வேண்டும் என்று ஒரு ஆசை. உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கட்டும்.
உங்களுடைய வருங்காலத்தை நீங்கள் எப்படி செலவழிக்க போகிறீர்கள்? கிறிஸ்துவனுடைய வருகையில நீங்கள் எப்படி காணப்பட போகிறீர்கள்? வருகைக்கு அப்பால் அந்த நித்தியத்தில் எப்படி இருக்க போகிறீர்கள்? நித்தியத்தில் உங்களுக்கான வீடுகள் எல்லாம், வாசஸ்தலங்கள் எல்லாம் எப்படி ஆயத்தமாய் இருக்கிறது? ஒருவேளை அவருடைய வருகைக்கு முன்பாக உங்களுடைய மரணம் இருக்கும் என்றால், அந்த மரண நேரத்தில் ஆண்டவரை சந்திக்க எப்படி ஆயத்தமாவீர்கள்? அந்த எண்ணம் உங்களுக்குள்ள இருப்பது நல்லது. சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து கேட்டபோது மத்தேயு 24 அதிகாரம் முழுவதும் அவருடைய வாக்கு தத்தங்களை, வருகையின் அடையாளங்களை சொன்னார். லூக்கா 21 அதிகாரம் முழுவதும், மார்க்கு 13 அதிகாரம் முழுவதும், 3 அதிகாரங்கள் முழுக்க முழுக்க ஆண்டவருடைய வருகை குறித்தே பேசினார். முழு வேதாகமத்திலும் 1725 வருடங்கள் வார்த்தைகள், வசனங்கள் ஆண்டவருடைய 2வது வருகை குறித்து தான் பேசுகிறது. புதிய ஏற்பாட்டிலே 11 வசனத்துக்கு ஒரு வசன வேதம் ஆண்டவருடைய வருகை குறித்து பேசுகிறது. இனி உலகத்தில் நடக்க போகிற மகா முக்கியமான சம்பவம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் சம்பவம் தான். சரித்திரத்தில் வாசிக்கும் போது இந்த உலக சரித்திரத்தில் முதல் சம்பவம், மனிதன் ஆதாம் ஏவாள் தேவனுடைய கரத்தினாலே மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட, அவன் சிருஷ்டிக்கப்பட்ட மனுக்குலம் ஆரம்பமான அந்த சம்பவம் முதல் முக்கியமான சம்பவம். 2வது முக்கியமான சம்பவம், எந்த கரங்கள் மனிதனை உருவாக்கினதோ அதே கரங்கள் மனிதனுக்காக, அவனுடைய பாவ நிவாரணத்துக்காக, தேவனோடு அவனை மறுபடியும் கிட்டி சேர்வதற்காக அந்த கரங்கள், ஆணிகள் கடாவப்பட்ட சம்பவம். அடுத்த 3வது இனி ஒரு முக்கியமான சம்பவம் நடக்கும் என்றால் அது 3வது உலக மகா யுத்தம் அல்ல. இன்றைக்கு அநேக போர் மேகங்கள் சிரியாவை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றன. எப்பொழுது சீரியாவிலே ஒரு கடைசி யுத்தம் ஆரம்பமாகி சீரியாவுக்கு உதவியாக சீன ராணுவங்கள், சீரியாவுக்கு உதவியாக ரஷ்ய ராணுவங்கள் ஒரு பக்கத்தில் அணிவகுத்து நிற்கிறது, மறுபக்கத்தில் அமெரிக்கா சிரியாவை தாக்குவதற்காக பதட்டத்தோடு தாக்குவதா வேண்டுமா என்று நின்று கொண்டிருக்கிறது. சிரியாவை குறித்து வேதத்தில் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறது, அதன் தலைநகராகிய டமஸ்கஸ், ஏசாயா 17 அதிகாரம் 1 வசனம், அது மண்மேடாகும் என்று சொல்லப்படுகிறது. அது மண்மேடாகும். ஒரு பதட்டமான சூழ்நிலை. ஈரான் இன்றைக்கு அணு உலைகளை ஆரம்பித்து நடத்தி அவர் சொல்லுகிறார், ரஷ்யா உதவியோடு நாங்கள் அணு ஆலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். முதல் அணுகுண்ட இஸ்ரவேல் தேசத்துல தான் போடுவோம். அதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோள். எல்லா முஸ்லிம் நாடுகளையும் அதன் தலைமை கீழாய் கொண்டு வந்து இனி இஸ்ரவேலை இருக்க போவதில்லை என்று பகிரங்கமாக எல்லா நாடுகளும் கேட்கத்தக்கதாக அதை அறிவித்திருக்கிறது. இஸ்ரவேல் சொன்னது, உன்ன மாதிரி நிறைய தேசங்கள் எங்களை பூச்சாண்டி காட்டினது, உனக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். நீ அணுகுண்டு தயாரிக்கிற வரையிலும் நாங்கள் பொறுத்திருக்க போவதில்லை. உன்னுடைய அணுகுண்டு உலைகள் ஒன்றாவது செயல்படா போவதும் இல்லை. உன்னை நாங்கள் அழிக்காமல் விடமாட்டோம். சின்ன இஸ்ரவேல் தேசம் இன்றைக்கு நிறைய ட்ரோன்ஸ் என்று சொல்லப்படுகிற மனித பைலட் இல்லாத விமானங்களை நிறைய செய்கிறது. இஸ்ரவேல் சின்ன தேசமா இருந்தாலும் விஞ்ஞானிகள், இன்றைக்கு உலகத்தில் உள்ள விஞ்ஞானிகள் 96% இஸ்ரவேலிகள் தான் விஞ்ஞானிகளாக இருக்கிறார்கள். இஸ்ரவேல் செய்த அந்த ட்ரோன்ஸை தான் ஆயிரக்கணக்காக அமெரிக்கா இம்போர்ட் பண்ணி கொண்டே இருக்கிறது.
இனி அடுத்த யுத்தம் மனிதன் மனிதனோடு செய்கிற யுத்தம் அல்ல. மனிதனே இல்லாம வெறும் பட்டனை அழுத்தி கொண்டு செய்கிற யுத்தங்கள் தான் இனி கடைசி யுத்தமாக இருக்கும். எப்பொழுது பார்த்தாலும் இஸ்ரவேலை சுற்றிலும் போர் மேகங்கள். வருகை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது சில வருகையின் அடையாளங்கள் எல்லாராலும் புரிந்து கொள்ளக்கூடிய எளிமையான வருகையின் அடையாளங்கள். ஆண்டவர் ஆதாம் ஏவாளை பார்த்து சொன்னார், பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். நோவாவை பார்த்து அதே வார்த்தை ஆதியாகமம் 1:28 சொன்னது போல ஆதியாகமம் 9:1 பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இன்றைக்கு 2 பேரால ஆரம்பித்த வாழ்க்கை இன்றைக்கு 750 கோடி ஜனங்கள் உலகம் முழுவதிலும் இருக்கிறார்கள். 250 நாடுகள் நிரம்பி வழிகிறது. ஜனங்கள் பெருகி 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 இந்தியாவில் இன்றைக்கு 125 கோடி வந்து விட்டது. ஆதாம் ஏவாள தோட்டத்தை விட்டு துரத்தின போது அவங்க இந்தியாவுக்குள்ள தான் வந்தாங்களோ என்னவோ தெரியல, ஜனங்களை கட்டுப்படுத்த முடியல. நான் அரசாங்கத்தில் பணியாற்றும் போது 3 பிள்ளைகளுக்கு மேல பெத்தா கவர்மெண்ட் வேலையிலிருந்து உங்களை துரத்திடுவோன்னு சொன்னது. 3 குழந்தைகள்னு அனுமதி கொடுத்தார்கள். பிறகு சொன்னார்கள், நாம் 20 3வது சொன்னார்கள் 1 போதுமே. இப்ப சொல்றாங்க, நாமே குழந்தைகள், நமக்கு எதற்கு வீணான குழந்தைகள், குழந்தையே வேண்டான்னு சொல்லக்கூடிய அளவு இந்திய அரசாங்கம் போய்கொண்டிருக்கிறது. சீனாவுக்கு ஊழியத்துக்கு நான் செல்லும் போது கட்டாயமாய் ஒரே ஒரு குழந்தை தான் இருக்கணும் அமுல்படுத்தி இருக்கிறார்கள். சில பெற்றோர் 2வது தெரியாதனமா குழந்தை உண்டாயிட்டு அந்த குழந்தைய வளர்க்க முடியாம ஒழிச்சு வச்சு படிக்க ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாம படுகிற பாடுகளை அறிந்தேன். காரணம் என்னன்னா, ஜனங்கள் பெருகி போனது. ஜனங்கள் பெருக 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 இன்றைக்கு உலகம் அறிவுல பெருகுகிறது. மனுஷனுடைய அறிவு எங்கேயோ போய்விட்டது. முன்னாலெல்லாம் சந்திர மண்டலத்துக்கு போன அறிவைத்தான் பெரிதா எண்ணிக்கொண்டிருந்தோம். இன்னைக்கு கம்ப்யூட்டர் ஃபீல்ட்ல பார்த்தா, மருத்துவ ஃபீல்ட்ல பார்த்தா, எல்லா துறையிலும் அறிவு விருத்தி ஆகிவிட்டது. விருத்தியானனால என்ன நடந்தது? சில வாழ்க்கை வசதிகள் நமக்கு கிடைத்த போதிலும் இந்த உலகத்தை போல 40,000 உலகம் இருந்தாலும் அவ்வளவு அழிக்கக்கூடிய அணு ஆயுதங்கள், விஷவாயு குண்டுகள், ஜலவாயு குண்டுகள், ஆகாய மண்டலத்தையே நச்சாக்கி ஒரு குண்டு போட்டா போதும் சுவாசிக்கிற அந்த குழாய் பைப் அப்படியே உருகி தொண்டையில ஓட்ட விழுந்து அந்த குண்டு போட்ட ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள ஜனங்கள் அவ்வளவு பேரும் மறிக்கக்கூடிய விஞ்ஞானத்தில் மனுஷன் முன்னேறிவிட்டான். அணுகுண்டுகள் தயாரிப்பது எளிதா இருந்தாலும் வெடிக்காமல் பாதுகாப்பதான் பெரிய காரியம். ஆகவே ஏற்கனவே ஆயத்தமாக்கிவிட்ட அணுகுண்டு தங்க தேசத்தில் திடீர்னு வெடித்து விடக்கூடாது. ஜப்பான்ல சுனாமி வந்த போது அணு உலைகளை தாக்கினால அந்த அணு அதுல இருந்து வருகிற கதிர்வீச்சு அந்த அலைகள் ஜப்பானையே பயமுறுத்தக்கூடிய ஒரு நிலைமையில மாறிவிட்டது. கடலில் உள்ள அவ்வளவு மீன்களும் செத்து மிதக்க ஆரம்பித்தது. அந்த அணு குண்டு, அந்த நியூட்ரஜன் கசிவுகள் உலகத்தை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. அறிவு பெருகினது, ஜனம் பெருகினார்கள். அதை விட கொடூரமானது, பாவம் பெருக ஆரம்பித்தது. வெளிதேசத்தில் பார்த்தா பாதிக்கு பாதி பேர் அந்த கம்ப்யூட்டர்ல இன்டர்நெட்ல உள்ள அந்த ஆபாச நிகழ்ச்சியை ராத்திரி பார்த்து பார்த்து அவருடைய உள்ளத்தை எல்லாம் கரைப்படுத்தி போனது. கம்ப்யூட்டர் மூலமாய் கெட்டு சீரழிந்த குடும்பங்கள் ஏராளம்
விவாக ரத்துக்கள் செய்த குடும்பங்கள் ஏராளம், அதிலேயே பைத்தியமாய் தெரிகிறவர்கள் ஏராளம் பேரை பார்த்து பாவம் பெருகிவிட்டது. ஒரு டெலிவிஷன் நிகழ்ச்சி எனக்கு மகா வேதனை கொண்டு வந்தது. ஒரு ஆலயத்தில் 2 பேருக்கு திருமணம், 2 பேர் இறந்தால் 2 பேரும் ஆண் தான். அந்த திருமண ஆராதனையை நடத்தி வைக்கிற அவர்கள் ஒரு சகோதரி, ஒரு பெண், ஆங்கிலிக்க திருச்சபையை சேர்ந்தவர்கள். இந்த 2 ஆணை பார்த்து கேட்கிறார்கள், நீ இவனுடைய முகத்தை பாராமல் வேறொரு முகத்தை பார்க்க கூடாம இவனுக்கு உண்மையா இருப்பாயா? அந்த ஆம்பளைய பார்த்து திருப்பி கேட்கிறாங்க, நீ இவனுக்கே விவாக புருஷனா இருப்பாயா? 2 ஆண்களுக்கு திருமணம் செய்து வைத்து நீ பிறர் முகம் பார்க்காம இருப்பாயா? இவனுக்கே உண்மையா இருப்பாயா? என்ன கேவலமான ஒரு திருமண நிகழ்ச்சி. ஏர்போர்ட்ல எல்லாம் அங்க அமெரிக்காவில் பார்க்கலாம், 2 பெண்கள் ஒன்னு கொஞ்சிட்டு முத்தங்கிட்டு கேவலமா மணிக்கணக்கா பெண்கள் கூடி வாழ்கிற ஒரு நிலைமை. சோதம் குமாராவின் பாவம் பெருகின போது சில பாவம் தான் வானபரியன் எட்டக்கூடியது. சோதோம் அழிக்க நினைத்த போது மற்ற விதத்தில் அவர் அழிக்கவில்லை. நோவா நாட்கள்ல ஜலப்பிரளயத்தால அழித்தார். சோதோம் அழிக்க நினைக்கும் போது பாதாளத்தில் அக்கினி, கடல்ல இருந்து கொஞ்சம் அக்கினியை எடுத்து போய் கந்தகத்தை அப்படியே தூக்கி கொண்டு மேல போய் தமால்னு போட்டார். அக்கினியும் கந்தகமும் தான் அவங்க மேல விழுந்தது. பாவம் பெருகும்போது தேவனுடைய நியாய தீர்ப்பு பெறுகிறது. முதல்ல ஆண்டவர் கிருப 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 சொல்லுவார். கிருப பெருகும்படி பாவத்தில் நிலை நிற்கலாகுமா? கிரேஷியஸ் காட் தான், ஆனா இஸ் a righteous God. அநேக பேர் ஆண்டவருடைய ஒரு பகுதியை மட்டும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணு. ஆண்டவருடைய கிருபையில் அடைக்கலம் புகுறது நல்லதான், ஆனா அவர் பட்டயத்தை கருக்காக்கிறவர், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கத்தை தாங்கிக் கொள்ளுகிறவர் அல்ல. கிருபை 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 என்று சொல்லி ஆண்டவர் பாராட்டுகிற இரக்கத்தையும் மனதுருக்கத்தையும் வீணாக்கி விடும்போது அவருடைய கோபாக்கினை நிச்சயமாகவே கடந்து வரும். அமெரிக்க தேசம் இன்றைக்கு அதை சட்டமாக்கி இருக்கலாம், ஆனால் அந்த சட்டத்தின் நிமித்தம் ஆண்டவர் கிருபையை அகற்றுகிறார் என்ற அர்த்தம். அவ்வளவு இன்டெலிஜென்ஸ்ல முக்கியமான அமெரிக்கா அந்த ட்வின் டவர்ஸ் அடிக்கப்படும் போது அவ்வளவு இன்டெலிஜென்ஸ், அவ்வளவு கண்களை மறைத்தார். இந்த கிருபையை விலக்கி அந்த 2 மாடி உயர்ந்த கட்டடம் இடிந்து நொறுங்கி ஆயிரக்கணக்கான பேர் மரிப்பதற்கு ஃபர்ஸ்ட் வார்னிங் கொடுத்தார். கிருபை விலக்கப்பட்டது. சவுலை விட்டு கிருபை விலக்கப்பட்ட போது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவனை பிடித்தது. கிருபை விலக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறதை அறியாமல் ஆண்டவருடைய கிருபை எண்ணிக்கொண்டிருக்கிறார்களே தவிர அவர் நியாய தீர்ப்பின் தேவன், நீதியுள்ள தேவன். ஆதியாகமம் 18:18 ஆபிரகாம் சொல்லுகிறார், சர்வலோக நியாயாதிபதி நியாயம் செய்யாமல் இருப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எருசலேமுக்கு கிருபை பாராட்டினார். பிறகு அவர் அந்த எருசலேமுக்காக கண்ணீர் விட்டு அழுதார். கிருபையின் வடிவமான இயேசு பூமிக்கு வந்தார். அவர் மூலமாய் கிருபை உண்டானது. கிருபையும் சத்தியமும் அவர் மூலமாய் உண்டானது. அவருடைய பரிபூர்ணத்தினாலே நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று யோவான் 1:16 சொல்லுகிறது. அந்த எருசலேமுக்காக கண்ணீர் விட்டு அழுதார். சந்தோஷமாய் எருசலேமை பார்க்கவில்லை. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்க்கும் போது சந்தோஷமாய் பார்ப்பாரா அல்லது கண்ணீரோடு பார்ப்பாரா?
ஆண்டவர் அழுத சில வருடங்கள் எருசலேம் முழுவதும் அழிக்கப்பட்டது. தேவாலயத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாமல் அவ்வளவும் அழிக்கப்பட்டது. சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், கிபி 70 தீத்துராயன் காலத்தில் ஒரு குதிரையின் கடிவாரம் அளவுக்கு எருசலேமில் இரத்த ஆறுகள் ஓடினதா. எல்லாரும் தேசத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். கிருபையின் தேவன் வந்தார். ஆனால் அந்த கிருபையின் அழைப்புக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை. ஒரு பயங்கரமான சாத்தானுடைய உபதேசம், நீ செய்த பாவத்தையும் கிருபை மன்னிக்கும், இனிமே ஃபியூச்சர்ல நீ இஷ்டம் போல பாவம் செய்தாலும், விபச்சாரம் செய்தாலும், வேசித்தனம் செய்தாலும் அந்த கிருபையே உனக்கு கிடைக்கும், பயப்படாத. ஒரு போலியாக பாவம் செய்வதற்கு லைசன்ஸ் கொடுப்பது போல தேவனுடைய கிருபையை விருதவாக்குகிறார். யோனா தீர்க்கதரிசி சொன்னார், மாயையை பின்பற்றுகிறவர்கள் அந்த கிருபையை போக்கடிக்கிறார்கள். சிலர் யூதா 1:14 சிலர் கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாய் புரட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் என்பதை ஆண்டவர் முன்னதாகவே அறிவித்தார். பாவம் பெருக பெருக தேவனுடைய கோபாக்கினை பெறும். சபையாக தேசமாக கோபாக்கினைக்கு தப்பும்படி கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று அழுதால், நினிவே மேல தேவனுடைய கோபம் வருகிறது என்று தெரிந்தவுடனே அந்த பிரதமர், அந்த ராஜா முதல் கொண்டு வீட்டில் இருக்க மிருக ஜீவன்கள் வரையிலும் தலையில சாம்பல் அள்ளி போட்டுக்கொண்டு பாவத்தின் தண்டனை வராதபடி உபவாசித்து அழுதார்களாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிங்கப்பூர் பட்டணத்துக்காக அழுகிற தேவ மக்களை அவர் எதிர்பார்க்கிறார். பிறப்பில நின்று கர்த்தருடைய கோபாக்கினை மாற்றக்கூடிய மோசேக்களை, எஸ்தர்களை, நெகேமியாக்களை ஆண்டவர் ஆவலோடு எதிர்பார்க்கிறார். இனி சம்பவிக்க போகிறது என்ன? நம்முடைய கையில் தான் இருக்கிறது. நம்முடைய கையில் தான் இருக்கிறது. நெகேமியா அவருடைய தேவனுடைய தாசனா இருந்தாலும் தன்னை தன்னுடைய ஜனத்தின் பாவத்தோடு இணைத்துக் கொண்டு, நாங்கள் உமக்கு முன்பாய் பொல்லானதை நடப்பித்தோம், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம், உம்மை எண்ணாமற் போனோம், உம்மை புறக்கணித்து விட்டு விக்கிரங்களை தெரிந்து கொண்டோம். தானியேலும் அப்படித்தான் ஜெபித்தார். தானியேல் 9 அதிகாரத்தில் நாங்கள் பாவம் செய்தோம் என்று தன்னை இணைத்துக் கொண்டார். தானியேல் எவ்வளோ பரிசுத்தம் உள்ளவர். ராஜாவுடைய போஜனத்தாலும் திராட்சை ரசத்தாலும் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி வேண்டிக் கொண்டவர். ஆனால் அவர் தேசத்தின் பாவத்தை சுமந்தார். தேசத்தின் பாவத்தை, மக்களுடைய பாவத்தை தானும் சுமந்தார். ஆண்டவராய் இயேசு பாவத்துக்கு விலகினவர், பாவத்தை அறியாதவர், பாவம் செய்யாதவர். அவருடைய வாயில வஞ்சனை காணப்படவில்லை, அவருடைய சிந்தையிலும் எண்ணங்களிலும் கூட பாவம் இருந்ததில்லை. ஆனால் ஏசாயா 53:12 சொல்லுகிறது, அவர் தன் ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராய் எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தானே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார் என்று. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கோபாக்கினை வரவழைக்கக்கூடிய அளவு அவ்வளவு ஜனத்தின் பாவங்கள் பெருகின நிலைமையில் இருக்கிறது. என்ன செய்வோமோ தெரியவில்லை. கர்த்தர் எப்படி பொறுத்து கொண்டிருக்கிறாரோ தெரியவில்லை. அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணம் ஒருவன் துணிகரமான அக்கிரமத்தில் அவர் பட்டயத்தை கருக்காக்குவார். பாருங்கள், இன்றைக்கு தேசத்தில் இந்த பாவத்தின் விளைவாக எவ்வளவு வியாதிகள் வருகிறது. உலகத்தில் எய்ட்ஸ் வருகிற தேசம் முதலாவது ஆப்பிரிக்கா, இரண்டாவது இந்தியா. இந்தியாவில் இப்ப 75 லட்சம் மக்கள் இந்த எய்ட்ஸ் நோயால் தாக்கப்பட்டிருக்கிறாங்க.
பயங்கரமாய் பரவி கொண்டிருக்கிறது. பயங்கரமாய் பரவி கொண்டிருக்கிறது. ஆப்பிரிக்கா குழைத்து போன போது போட்ஸ்வானா என்ற தேசத்தில் பிரசங்கித்தேன். அவர்கள் சொன்னார்கள் 50% எய்ட்ஸ் நோய். சர்ச்சில் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, பிரதருக்கு எய்ட்ஸ் நோய், சிஸ்டருக்கு எய்ட்ஸ் நோய். அதாவது ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி மாதிரி, பிரதர் டாக்டரா இருக்கார், இன்ஜினியரா இருக்கான்னு சொல்ற மாதிரி, பிரதருக்கு எய்ட்ஸ் நோய், சிஸ்டருக்கு எய்ட்ஸ் நோய், எய்ட்ஸ் நோய். அந்த சர்ச்சுக்கு நேர ஆப்போசிட்லேயே ஒரு நைட் கிளப். சர்ச்சுக்கு வர வேண்டியது, நைட்ல அங்க போய் குடிக்க வேண்டியது, எய்ட்ஸ் நோய் வாங்கிக்கிற வேண்டியது. எத்தனை பரிதாபம், எத்தனை பரிதாபம். சிஎம்சி ஆஸ்பத்திரியில் எனக்கு ஸ்ட்ரோக் ஏற்பட்ட நிமித்தம் தங்கி இருந்தேன். ஒரு பெரிய டாக்டர் வந்தார், என்னை பரிசோதிப்பதற்காக வருகிறார் என்று எண்ணினேன். ரொம்ப அழகானவர், சிகப்பானவர், 6 அடி உயரமானவர், கம்பீர தோற்றமானவர். ரூம்குள்ள வந்து கதவை பூட்டினார். என் முன்னால முழங்கால் படிட்டு அழுதார். பிரதர், எனக்கு எய்ட்ஸ் நோய் வந்துட்டது. என் துணிகரமான பாவம். மனைவிக்கு தெரியாது. நான் அவளோடு உடலுறவு கொண்டதினால் அவளுக்கும் பற்றி பிடித்திருக்கும். ஒரு நிர்பந்தமான மனிதன். அந்த டாக்டருடைய கண்ணீரை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இந்த சிங்கப்பூர் பகுதியை அழிக்கக்கூடிய அளவு ஒரு காலத்தில் பேர்ட்ஸ் ஃப்ளூ வந்தது. நிறைய சிக்கன் குனியா வந்தது. மேட்ஸ் கவ் என்ற ஒரு நோய் வந்தது. பரவுகிற எத்தனையோ விதமான நோய்கள். மனுஷனால, விஞ்ஞானத்தால் அதுக்கு தடுப்பு ஊசி கண்டுபிடிக்காட்டாலும் ஆண்டவர் பெரிய கிருபையினால இன்றைக்கு சிங்கப்பூர், இந்த தேசங்கள் அழியாமல் நின்று கொண்டிருக்கிறது. எத்தனையோ விதவிதமான பாவங்கள், அழிவுகள் நோக்கி உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் கிருபை பாராட்டினால்தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஜனங்கள் பெருகினார்கள், பாவம் பெருகினது, அழிவு பெருகினது, நோய்கள் பெருகினது, சுனாமிகள் பெருகினது, பூமி அதிர்ச்சிகள் பெருகினது, கொள்ளை நோய்கள் பெருகினது, ஜனத்துக்கு ஜனம் யுத்தங்கள் பெருகினது, உலகத்தில் பல காரியங்கள் பெருகினது. ஆனா ஆண்டவருடைய கிருபை பாருங்க, சுவிசேஷம் இதுவரை இல்லாத அளவு மிகவும் பெருகி இருக்கிறது. அபிஷேகம் இதுவரை இல்லாத அளவு ஜனங்கள் மேல ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நோவா காலத்தில் எழுத்தின்படியான மழை பெய்தது. ஆனால் இன்றைக்கு கடைசி நாட்கள் ஆண்டவர் வானத்தின் மதகுகளை திறந்து பின்மாறி மழை என்கிற அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். ஜெப வீரர்கள் பெருகிவிட்டார்கள், மிஷினரிகள் பெருகிவிட்டார்கள். ஆண்டவர் மேல் அளவில்லாத அன்புடையவர்களை ஆயிரமாக ஆண்டவர் பெருக செய்து விட்டார். ஆண்டவர் மாத்திரம் பாவத்தை மாத்திரம் பார்த்துவிட்டு சும்மா இருக்கிற வரல்ல, மறுபக்கத்தில் சுவிசேஷர்களை, மிஷினரிகளை, இரத்த சாட்சிகளை எழுப்பி எப்படியாயிலும் இந்த சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஆண்டவர் மேல அளவில்லாத தேசத்தின் அஸ்திவாரங்களை அசைக்கிற தேவ மனிதரை எழுப்பிவிட்டார். ஒரு முஸ்லிம் குடும்பம் இந்தியாவில் சூனியம் செய்வன, மன அமைதிக்காக எங்கேயாவது பிக்னிக் போலாமா, யாரோ தெரியாம திருப்பத்தூருங்கிற இடத்துக்கு போங்க, ரொம்ப அழகான பிக்னிக் ஸ்பாட், அவங்கள அனுப்பி விட்டுட்டாங்க. இந்த முஸ்லிம்கள்லாம் நமாஸ் படிச்சுட்டு ரொம்ப பயபக்தியா கார் டிக்கில காஃபி கிஃபி அந்த டிஃபன் எல்லாம் செய்து பிக்னிக் ஸ்பாட்டுக்கு வந்தவங்க, திருப்பத்தூர்ல ஒரு பிக்னிக் ஸ்பாட்டும் கிடையாது. ஒரே ஒரு இடம், நாங்க உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற இடம் தான். கடைசியில் அங்க வந்தாங்க. அந்த கேட்டுக்கிட்ட வந்தாங்களோ இல்லையோ, கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் தாக்கினால 2 பேரும் அந்த வாசல் அப்படியே விழுந்தவங்க தான். அவங்க சொன்னாங்க, நாங்க எழும்புறக்கு எவ்வளோ ட்ரை பண்ணோம், கம் போட்டு தரையில் எங்களை ஒட்ட வச்சிட்ட மாதிரி
கொஞ்ச நேரம் ஒட்டி கிடந்து எலும்புக்கு ட்ரை பண்ணி முடியாம ஜீசஸ் ஜீசஸ் கத்த ஆரம்பிச்சாங்க. அவங்க அப்படி உளுந்து கிடக்குறதுக்கு எங்களுக்கு தெரியாது. நாங்க தேசத்துக்காக எங்க பாட்டுக்கு அழுது அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் பொறுத்து பார்த்தா அவங்க அந்நிய பாஷையில பேசுறாங்க. கொஞ்சம் பொறுத்து பார்த்தா கர்த்தருடைய வல்லமை அவங்கள அப்படியே நிரப்பினது. பிக்னிக் வந்தவங்க 3 நாள் எங்களோட உபவாசம் இருந்துட்டாங்க. 3 நாள் முடிக்கும் போது ஞானசானம் பெறும்போது முதல் 2 பேர் கை கட்டிட்டு நிற்கிறது அந்த ஹஸ்பண்ட் ஒன்று ஒய்ஃபு தான். அந்த 3 நாள் உபவாசம் முடிச்சு நான் ட்ரெயின்ல மெட்ராஸுக்கு திரும்புறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் நிற்கிறேன். அப்பதான் அவங்க அதை சொன்னாங்க. எனக்கு நமாஸ் படிச்சு தான் வந்தவங்க, 5 வேளை தொழுகைக்கு போவாங்க. ஆனா ஒருத்தர் எங்களுக்கு சுவிசேஷம் சொல்லாம அந்த இடம் முழுவதும் ஜெபிச்சிட்டு இருக்க மக்களால நிரம்பினால அந்த இடம் முழுவதும் ஒரு பரலோக எலக்ட்ரிசிட்டி நிரம்பின இடம் மாதிரி தொட்ட உடனே அப்படியே கீழே விழுந்துடும். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு ஒரே ஒரு மகன், அவன் இந்த தீவிரவாதத்தில் டெரரிஸ்ட் குரூப்ல அண்டர் கிரவுண்ட் தடை செய்யப்பட்ட ஆர்கனைசேஷன்ல இருக்கிறான். எப்ப பார்த்தாலும் மர்டர் பண்ணணும், அவங்கள இதே எண்ணமா இருக்கும். அப்படியா ரசிக்கணும் ஐயா. சொன்னேன், ஆண்டவர் உங்களை ரசித்தார், உங்க மகனை ரசிக்க மாட்டாரா? அவர் ரட்சிப்பின் அதிபதி. ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரம் குறுகி போகவில்லை. உங்க மகனுக்காகவும் ஆண்டவர் சிலுவையில ஜீவனை கொடுத்திருக்கிறார். நிச்சயமாய் சந்திப்பார். இவங்க அந்த மகன் சந்திக்க போனோன்னு ஒரு ஏக்கத்துல வீட்டில் அந்த கிறிஸ்துவ நிகழ்ச்சி வந்தா அந்த டிவியை சத்தமா வச்சு அந்த அம்மா கிச்சன்ல போய் நின்னுக்குவாங்க. நேரடியா பார்த்தா மகன் மூர்க்கு கோபம் வரும்ட்டு 2-3 நாளாவே பார்த்து கொண்டே இருந்தான். தாயை பார்த்து கேட்டான், அம்மா இன்னமும் ஒன்று சம்திங் ராங் நம்ம வீட்டில். முந்தைய மாதிரி இப்ப நீங்க நமாஸ் படிக்கிறல, அப்பா தொழுகைக்கு போறதில்லை, இப்ப பார்த்தா இன்னும் கிறிஸ்துவ நிகழ்ச்சி டிவியெல்லாம் அடிச்சு நொறுக்கிடுவேன். உங்க அம்மா சொன்னாங்க, அப்பா அதை கேட்டா எனக்கு ஒரு ஆறுதல். நம்ம வீட்டில் பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனை, எனக்கு என்னன்னு தெரியல, அதை போட்டா எனக்கு ஒரு அமைதியா இருக்குப்பா. உனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு. உருன்னு போயிட்டான். ஒரு நாள் வீட்டுக்கு வந்தான், வீட்டில் ஒருத்தரும் இல்லை. அது எங்க அம்மா அப்பா அது என்ன கிறிஸ்துவ நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அதை ஆன் பண்ணி அதுல என்னதான் இருக்கு பார்க்கறதுக்கு ஆன் பண்ணானோ இல்லையோ, அந்த வேலை தான் ஆண்டவர் அவனை பிடிக்கிறதுக்கு ஒரு சரியான வேலை. கர்த்தருடைய ஆவியானவர் அவனை தொட்டார். நம்முடைய ஆண்டவர் உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. தன்னண்டை வருகிற எந்த மனுஷனையும் புறமே தள்ளாத பாசத்துக்குரிய ஆண்டவர். வீட்டில் ஒருவரும் இல்லை, ஆனா அவனுக்கு பாவ உணர்வு. ஐயோ ஒரு பாவி பாவி பாவி. அந்த நிகழ்ச்சி முடிகிறதுக்குள்ள அவன் அழுதான். அவன் சொன்னான், பைத்தியக்காரனை போல வீட்டை விட்டு ஓடி எங்கேயாவது கிறிஸ்துவ சர்ச்சை இருக்கிறதா? அங்க பார்த்தா ஒரு சர்ச்சை. அப்பதான் பின்ன சர்ச்சுக்கு முன்னால ஞானசான ஆராதனை நடந்துட்டு இருக்கு. பாஸ்டர் எல்லாருக்கும் ஞானசானம் கொடுத்து முடிச்சு கடைசியில் சொல்றாரு, இங்க யாராவது ஞானசானம் பெற விரும்புனா தொட்டியில தண்ணி இருக்கு, ஞாசம் கொடுக்க நான் இருக்கிறேன், யாராவது என்ன முன்னுக்கு வாங்க. அவன் என்கிட்ட சொன்னா, என் கழுத்து மேல ஒரு கை வச்சு நான் அப்படியே தள்ளிட்டு போச்சுது. என்ன அறியாம ஞாசம் தொட்டிக்கு வந்தேன், என்ன அறியாம அழுன்னு அழுதேன். ஏன் அழுறேன்னு எனக்கு தெரியல. இந்த பாஸ்டர் எனக்கு ஞாசானம் கொடுத்தாரு. சரியா 6வது மாதம் திருப்பத்தூர்ல அடுத்த உபவாச கூட்டம். தாயும் தகப்பனும் இந்த மகனும் அங்க வந்தாங்க. என்ன ஆச்சரியம், பலத்த ஒரு அக்கினி அபிஷேகம் மேல விழுந்தது. அவனுடைய சரீரத்தால தாங்க முடியாத ஒரு வல்லமை. துள்ளி 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 அந்நிய பாஷை பேசுறான்.
நான் மேடையிலிருந்து பார்க்கும்போதே அவங்க அப்பா அம்மா அங்கே உட்கார்ந்து இருக்க பார்த்தேன். மத்தியில் தான் உட்கார்ந்து இருந்தான். ஆண்டவர் பிடிச்சிக்கிட்டாரு பிள்ளையானே. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எங்க சர்ச்சில் ஆராதிக்க வருவான். பாரம்பரிய கிறிஸ்தவங்க 50 வருஷ கிறிஸ்தவங்க ஆராதிக்கிறத பார்க்கலாம். அந்த தேவ அன்பால துள்ளி துள்ளி நடனமாடி அவ ஆராதிப்பான். முஸ்லிம் கன்வெர்ட் ஆன ஒரு பெண், அவளுக்கு தான் வாழ்க்கை கொடுப்பேன். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை தான் நான் தேடுக அவளை திருமணம் செய்தான். அதுக்கு பிறகு திருப்பத்தூர் உபவாச கூட்டத்தில் நிறைய முஸ்லிம்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பெண்களுக்கு வரும்போது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். நிறைய பெண்கள் முஸ்லீமா இருந்தாலும் பர்தா போட்டு வருவாங்க. ஆகவே நாங்க தலையில எண்ணெய் பூசும்போது ஒவ்வொரு பர்தாவையும் எடுத்துட்டு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணோம். அது ஒரு தாங்க முடியாத ஒரு ஆச்சு. நம்ம நினைக்கிறோம் முஸ்லீம்களுக்கு சுவிசேஷம் சொல்றது கஷ்டம், அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா ஆண்டவரே இறங்கி அவங்கள தொட வேண்டும் என்று விரும்பும் போது எந்த சத்துருடைய வல்லமை அதை தடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க சர்ச்சில் நிறைய பேரு பெரிய 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 ஃபேமஸ் பிராமின் டாக்டர்ஸ், பிராமின்ஸ் நிறைய வச்சுக்க. எங்க சர்ச்சில் வந்து பிராமின்ஸ் யாரும் கை வைத்துங்கன்னு சொன்னா நீங்க ஆச்சரியப்பட்டு போவீங்க. யாரும் சுவிசேஷம் சொன்னதில்லை. ஆண்டவர் அற்புதமாய் அதிசயமாய் ஒவ்வொருவரையும் கொண்டு வராங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. மனைவி சொன்னா, நான் சின்னதுல கிறிஸ்தவ பாட்டெல்லாம் கேட்டிருக்கிறேன். நம்ம இப்ப ரிட்டையர் ஆயிட்டோம், சும்மா ஒரு சர்ச்சில் போய் ஒரு பழைய பாட்டு கேட்கணும்னு ஆசை. புருஷன் சொன்னாரு இதெல்லாம் நடக்காது. அந்த அம்மா வற்புறுத்தினால கோயிலுக்கு வெளியில விட்டுட்டு அவர் மோட்டர் பைக்கில் அங்கேயே நின்றுக்கிட்டார். செக்ஸ்டன் வந்தாரு. ஏன் வெளியே நிக்கிறீங்க, உள்ள வாங்க. நான் பிராமி, அந்த இடத்துக்கு வர்றதே நான் தீட்டுப்பட்டு போவேன். அந்த செக்ஷன் என்ன பண்ணார், சரி வெளியே நின்று வாசிங்க 2 புஸ்தகத்தை கொடுத்தாரு. அதுல ஒரு புஸ்தகம் அண்ணன் உள்ள. அப்போ அது வாசி அவருக்கு புரியுது. பெஞ்சாதிக்கு தெரியாம ஏன் ட்ரெஸ்ஸை பார்த்து எங்க சர்ச்சுக்கு வந்துட்டார். ஆண்டவர் விடுவாரா அவரை? ஆண்டவர் லபக்குன்னு அவர் பிடிச்சிட்டார். இப்போ மூப்பரா இருக்கிறாரு. அடுத்த வாரம் ஒரு பாஸ்டரா அவர் அபிஷேகம் பண்றோம். அவரையும் அவருடைய மனைவியும் ஆஸ்பத்திரி ஊழியத்தில் போய் திரளான ஆத்மாக்கள் அவர் சம்பாதிச்சிட்டார். எங்க சர்ச்சில் சோல் வின்னர்னா அவர் தான் நம்பர் 1. முன்னால ஒரு 16 வயசு பையன் உண்டு. யாரை பார்த்தாலும் அவன் சுவிசேஷம் சொல்றத எங்க சர்ச்சுக்கு வந்து பாருங்க, அற்புதம் நடக்குதா, இவ்வளவுதான் சொல்லுவான். நிறைய பேர் அவன் கொண்டாந்துருவான். இயேசு பத்தி சொல்ல தெரியாது. எப்படி சிலுவையில மரிச்சாரு, எப்படி அன்பு செலுத்துறாரு, அதை பத்தி எல்லாம் சுவிசேஷம் சொல்ல தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்லுவான், எங்க ஆலயத்துக்கு வந்து பாருங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்குதா இல்லையா பாருங்க. நாங்க அவனுக்கு பொன்னாட போர்த்து அவனை கௌரவிச்சோம். அவன் தான் கிரேட்டஸ்ட் சோல் வின்னரா இருந்தான். இப்ப பார்த்தா இந்த பிராமின் ஃபேமிலி இவங்க தான் பெரிய சோல் வின்னர்ஸா இருக்கிறாங்க. கர்த்தருடைய வருகைக்கு முன்னால அவருடைய சுவிசேஷம் பெருகி போகும். மத்தேயு 14 அவர் அப்படி சொன்னார். திரள் ஜனங்கள் போகிற இடங்களில் எல்லாம் ரட்சிக்கப்படுறாங்க. நேத்தா ரட்சிக்கப்பட்டிருப்பான், அடுத்த நாள்ல பரிசுத்தாய் பெற்றுவான், அடுத்த நாள்ல தனக்குன்னு ஒரு ஊழியம் ஆரம்பிச்சிருவான், அடுத்த நாள் ஓடிட்டே இருப்பான். எங்க சர்ச்சில் நான் சொல்றது 3 வருஷத்துக்கு மேல யாரும் சும்மா இங்க உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. ஓடி போயிருங்க. 3 வருஷம் வேணா நீங்க வாங்க, உங்களுக்கு சேரலாம் போட்டு வைக்கிறோம். உங்களுக்குன்னு ஒரு ஊழியத்தை ஆண்டோடைய பாதத்திலிருந்து தெரிஞ்சிட்டு அந்த ஊழியத்தை முழு பலத்தோடு செய்யும். 3 வருஷத்துக்கு மேல நீ ஒரு விசுவாசம் இருக்கவே கூடாது. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தாளந்து வைத்திருக்கிறார், ஆவின் வரங்களை வைத்திருக்கிறார், அபிஷேகத்தை வைத்திருக்கிறார், வல்லமை வைத்திருக்கிறார். ஆத்தும ஆதாயம் செய்யும். இந்த உலகத்தை விட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது, தேவ சமூகத்தில் நிற்கும் போது கேப்பார், எத்தனை ஆத்துமாப்பா சம்பாதிச்சா? அங்க நின்றுட்டு தலை சொரிஞ்சு, ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் அப்படியெல்லாம் பாடிட்டு இருக்க கூடாது.
இந்த கிருபையின் காலத்தை ஆண்டவருக்காக பயன்படுத்தும் போதுதான் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அவரை சந்திக்க முடியும். வேதத்தில் அவருடைய வருகையை பற்றி அவ்வளவு அடையாளங்கள் இருக்கிறது. சில அடையாளங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் விவரித்து சொல்லும் போதுதான் அந்த அடையாளங்களின் ஆழங்களை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். சில அடையாளங்கள் சாதாரண மனுஷரும் புரிந்து கொள்ளுகிற விதத்திலே ஆண்டவர் அருமையான அடையாளங்களை சொல்லி இருக்கிறார். சரித்திரத்திலிருந்து சொல்லுகிறார், விஞ்ஞானத்திலிருந்து சொல்லுகிறார். ஒரு தகப்பன் வீட்டை விட்டு வெளியே புறப்படுகிறான். 5 வயசு பையன். அப்பா வெளியூருக்கு போனாருன்னா எப்படி 4-5 மாசம் ஆயிரும். உனக்கு ரொம்ப வேதனை. எப்போ வரீங்கப்பா? தகப்பன் சொல்லுகிறார், செப்டம்பர் மாதம் நான் வருவேன். செப்டம்பர் 9 தெரியல. செப்டம்பர்னா என்னப்பான்னு கேட்டான். ஆகஸ்ட் மாசத்துக்கு அடுத்து வருது இல்லம்மா, அதுதான் செப்டம்பர். இப்போ அவன் கேட்கிறான், ஆகஸ்ட் 9 என்னடா இது? ஆகஸ்ட்னாலும் தெரியல, செப்டம்பர்னாலும் தெரியல. தகப்பன் வீட்டுக்கு வெளியே கூட்டு வந்தான். நம்ம வீட்டுக்கு முன்னால இந்த ஒரு பெரிய மரம் இருக்கு பாருமா. ஆமா, இப்ப பச்சையா இருக்கிற அந்த இலை எல்லாம் ஒரு நாள் மஞ்சளா மாறும். சரி, மஞ்சளா மாறின பிறகு அது அப்படியே காய்ந்து சருகாய் மாறும். அதுக்கு பிறகு அந்த சருகெல்லாம் காட்டுல ஒவ்வொன்றாய் உதறி கீழே விழும். அந்த நாள் நான் வீட்டுக்கு திரும்புவேன். இப்ப அவனுக்கு ஓரளவு புரிந்தது. ஒவ்வொரு நாள் காலையில எழுந்த உடனே பெட்ல இருந்து டைரக்டா வீட்டுக்கு முன்னால வருவான். அந்த மரத்தையே பார்த்துட்டு இருப்பான். ஒரு நாள் பார்த்துட்டு அம்மாட்ட போய், மம்மி இது ஏன் இந்த பச்சை மஞ்சா மாற மாட்டேங்குது? மனை சீக்கிரம் மாறுமா. ஒரு நாள் வெளியே வந்து பார்த்தா பாதி மரம் மஞ்சளாய் மாறி இருந்தது, பழுப்பு இலைகளாய் இருந்தது. மம்மி இன்னைக்கு உங்க டேடி வந்துருவாங்க. நீ டேடி சொன்ன சரியா கவனிக்கல. இது காய்ச்சி இது ரொம்ப நாள் ஆகுமாமா காயறதுக்கு. இல்லம்மா, 2-3 நாள் ஆயிரும். மஞ்ச இலை பழுப்பாய் மாறினது, பிறகு காய்ந்தது, சருகாய் ஒன்னொன்னாய் விழ ஆரம்பித்தது. வீட்டுக்கு சந்தோஷமா ஓடி அம்மாட்ட கிச்சன்ல இருந்து அம்மாட்ட சொன்னா, இன்னைக்கு டேடி வந்துருவாங்க, டேடி வந்துருவாங்க. இந்த மரம் அப்படியே அவ டேடி சொன்னபடியே மாறிட்டு இன்னைக்கு டேடி வந்துருவாங்க. கிச்சன்ல பேசிட்டு இருக்கும் போதே கதவுகளை தட்டுகிற சத்தம் கேட்டது. ஓடி போனா டேடின்னு கதவை திறந்தா அவ தகப்பனார் அங்கே நின்று கொண்டிருந்தார். அந்த சின்ன அடையாளம் போல ஆண்டவர் சொன்னார், அத்தி மரத்தை பார்த்து கொண்டிரு. அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை நீ கற்றுக்கொள். மத்தேயு 24:32 சொல்லுகிறார், மொட்டையாயிருக்கிற அந்த அத்தி மரம் ஒரு நாள் துளிர் விடும். ஒரு நாள் துளிர் விடும்போது ஆண்டவர் வாசல் பக்கத்துல வந்துட்டார். ஒரு தலைமுறை கடந்து போவதற்குள்ளாக கர்த்தருடைய வருகை இருக்கும். என்ன ஒரு அழகாத உதாரணத்தை ஆண்டவர் சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்களை பொதுவாக ஆண்டவர் 3 காரியத்துக்கு ஒப்பிட்டு சொல்வது உண்டு. குடும்ப வாழ்க்கையை திராட்சை செடிக்கு ஒப்பிட்டு, உன் மனைவி உன்னுடைய வீட்டோரங்களில் திராட்சை கொடியை போல இருப்பாள். ஒலிவ மரத்தில் உள்ள எண்ணெய் இருக்கிறனால ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு, உன் பிள்ளைகள் உன் பந்தையை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகள் போல இருப்பார்கள். அதே நேரம் அவருடைய அரசியல் வாழ்க்கையை ஆண்டவர் ஒரு அத்தி மரத்துக்கு ஒப்பிட்டு, இந்த அத்தி மரத்தை கவனித்துக் கொண்டு பாருங்க. அதுல துளிர் இல்லாம இருக்கிறது, மொட்டையா நிற்கிறது, ஒரு கிளல்ல. இது துளிர்க்குமா? சந்தேகத்துக்குரியதா இருக்கிறது. ஏன்னா அந்த அத்தி மரத்தை குறித்து முன்னமே யோவான் சொன்னார்,
அத்திமரமே உன்னுடைய வேர் அருகே கோடாரி வைக்கப்பட்டு இருக்கிறது. கோடாரி என்பது நியாய தீர்ப்புக்கு அடையாளம். நீ நல்ல கனி கொடுக்கவில்லை, கோடாரி விழப்போகிறது. இயேசு ஊழியம் செய்யும்போது ஒரு அத்தி மரத்தை பார்த்தார். பகட்டான இலைகள் இருந்தது, பாரம்பரியமான இலைகள் இருந்தது, ஆனால் ஆவியின் கனி அதில் காணப்படவில்லை. பசியோடு வந்த ஆண்டவர் அதை சபித்தார். மரத்தின் வேர் அருகே இருந்த அந்த கோடாரி கிபி 70ஆம் ஆண்டு தீத்தராயன் காலத்தில் அந்த மரத்தை மொட்டையாய் வெட்டினது. அப்படியே நின்று கொண்டிருந்தது, துளிர்க்கவே இல்லை. 1ஆம் நூற்றாண்டு, 2ஆம் நூற்றாண்டு, 3ஆம் நூற்றாண்டு, 4, 5, 6, 7, 10, 15, 20, 19ஆம் நூற்றாண்டு வரை மொட்டையாய் நின்று கொண்டிருந்தது. யூதர்கள் தங்களுடைய தேசத்துக்கு திரும்பவில்லை. தாவீது எவ்வளவோ பாடுபட்டு இஸ்ரவேலை பெரிதாய் அந்த ராஜ்யத்தை பெரிதாய் மாற்றினார். இப்ப அந்த எல்லைக்குள்ளே அவங்களால நுழைய முடியல. ஆட்டோமேன் என்ற எம்பையர், முஸ்லிம்கள் தான் அதை ஆண்டார்கள், துருக்கியர்கள் ஆண்டார்கள். அந்த அத்திமரம் இஸ்ரவேல் ஜனம் அவருடைய அரசியல் வாழ்க்கை துளிர்க்க முடியாமல், சொந்த தேசத்துக்கு திரும்பி வர முடியாமல் மொட்டையாகவே நின்று கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் வந்தது, 1948ஆம் வருஷம் மே மாதம் 14ஆம் தேதி பிரிட்டிஷ் அரசாங்கம் இஸ்ரவேலுக்கு சுதந்திரம் கொடுத்தது. உலகத்தின் பல பகுதியிலிருந்து இஸ்ரவேலர் அங்கே கூடி வந்து விட்டார்கள். அந்த அத்திமரம் துளிர்த்து விட்டது. உலகத்தின் பார்வைக்கு அவ்வளவு ஆச்சரியம். முதல் நூற்றாண்டுல வெளியேறின யூதர்கள் 19ஆம் நூற்றாண்டுல மறுபடியும் வந்தார்கள், காலூன்றி நின்றார்கள். அது சுதந்திரம் பெற்ற ஒரு 3 நாள் ஆகல, எல்லா சூழ உள்ள 14 முஸ்லிம் தேசங்கள் படையெடுத்தது. அப்ப இஸ்ரவேலருக்கு ராணுவங்கள் இல்ல, ராணுவத்தின் செய்வதற்கு யுத்தம் செய்வதற்கான தளவாடம் இல்ல, மிஷின் கன் இல்ல, டேங்க் இல்ல, ஒண்ணு இல்ல. வீராவேசமாய் போர் புரிந்தார். 7 நாளைக்குள்ள இஸ்ரவேல் தலை நிமிர்ந்து நின்றது. அதுக்கு பிறகு 1967ஆம் வருஷம் ஒரு பெரிய யுத்தம். நாசர் சொன்னார், அந்த அத்தி மரத்தில் உள்ள அந்த துளிர நான் கிள்ளி பூமியினுடைய வரைபடத்தில் இஸ்ரவேல் என்ற ஒரு தேசம் இல்லாதபடி நான் செய்கிறேன் பாருங்கள், சவால் விட்டான். நாசர் தலைமையில, எகிப்தின் தலைமையில இந்த தடவை 24 தேசங்கள் ஒன்றாய் கூடி ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை போல இருந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக 24 பயங்கரமான ஓநாய்கள் வந்து யுத்தம் செய்வது போல இருந்தது. ஆனால் அந்த ஆட்டுக்குட்டியோடு என் கர்த்தர் இருந்தார். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. சேனைகளின் கர்த்தர் உங்களுக்காக வழக்காடு யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று யாத்திராமம் 14:14 சொல்லப்பட்டபடி இஸ்ரவேல் தேசம் ஜோர்டானின் ஒரு பகுதியாக இருந்த எருசலேம் முழுவதையும் மீட்டது. சிரியா தேசத்தில் கோலான் ஹைட் என்ற பெரிய இடத்தை ஆக்கிரமித்து பிடித்தது. எகிப்திலே சீனாய் மலை வரையிலும் தன்னுடைய தேசத்தின் எல்லையை 3 மடங்கு பெரிதாக்கி 24 தேசமும் ஒன்னும் செய்ய முடியல. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் போது எந்த வல்லமையும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. நீங்கள் எழும்பி பிரகாசிப்பதை எந்த பிசாசின் வல்லமையும் தடுத்து நிறுத்த முடியாது. கர்த்தர் உங்களை அக்கினியால நிரப்பி தன்னுடைய கரங்களை ஏந்தி எலியாவின் ஆவியோடும் பலத்தோடு உங்களை பயன்படுத்த விரும்பும் போது எந்த சாத்தானுடைய நேரத்துக்குள்ள இந்த எல்லையிலிருந்து அந்த எல்லை போய்விடலாம். மேலிருந்து கீழே வரேன்னா ஒரு 7 மணி நேரம் ஆகும் கார்ல. ஆனா அந்த சின்ன தேசத்துக்கு அவ்வளவு விரோதிகள் இருந்தாலும், இன்றைக்கும் ரஷ்யா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் இருந்தாலும், சீனா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் இருந்தாலும், இந்தியா அமைதியா இருந்துட்டு போனா நல்ல ஆசீர்வாதமா இருந்திருக்கும். ஊர் வம்புல தலையிட்டு அரபு தேசங்களுக்கு சப்போர்ட் பண்ணி
இந்தியாவில் சாபத்துக்கு மேல சாபம் வாங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரவேலின் தேவன் இன்றைக்கு ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அந்த அத்தியின் துளிரை யாரும் பறித்து விட முடியாது. சவால் விட்ட நாசர் என்ற எகிப்தின் அதிபதி அவன்தான் நாசமாய் போனானே தவிர 1000 நாசர்கள் எழும்பினாலும் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுவதை தடுக்கவே முடியாது. இன்றைக்கு இந்த வேதத்தில் உள்ள கர்த்தருடைய வருகை குறித்த அத்தனை தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறிவிட்டன. கர்த்தருடைய வருகை குறித்த எல்லா அடையாளங்களும் நிறைவேறிவிட்டன. இனி என்ன சம்பவிக்க போகிறது? நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார். இன்னும் நிறைவேற வேண்டும் என்று சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனங்கள் ஒன்றுமே இல்லை. எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறிவிட்டது. 1 தெசலோனிக்கர் 4:16 கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் தேவ எக்கால சத்தத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக ஆயத்தில் எடுக்கப்பட்டு அவரோடு கூட இருப்போம். எந்த நேரம் இயேசுடைய வருகை இருக்கிறதோ, எந்த நேரம் தேவ ஜனங்கள் மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபம் அடைந்து அவருக்கு எதிர்கொண்டு போகிறார்களோ, அந்த பிரதான தேவதூதனுடைய சத்தத்தில் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வருகிறது. இப்பொழுதே வந்திருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழும்பி நாம் பரலோகத்து போற அதே நேரம் இந்த பூமியில அந்த கிறிஸ்து நுழைவார். அந்த கிறிஸ்து நுழைவார். வெளிப்படுத்தல் 13:1 சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருகிற ஒரு மிருகத்தை கண்டேன். அவன் தான் அந்த கிறிஸ்து. மத்திய தரைக்கடல் அந்த பகுதியிலிருந்து ஒரு மிருகமாக அவன் எழுந்து வருவான். அந்த மிருகத்தின் ஆவி ஒரு அந்தி கிறிஸ்துக்குள்ளே ஒருவனுக்குள்ளே புகுந்து அவன் ஆட்சி செய்வான். முதல் 3 வருஷம் உபத்திரவ காலம். ஆண்டவருடைய 7 முத்திரைகள் உடைக்கப்பட்டு 7 கோபாக்கினை கலசங்கள் ஊற்றப்படு உடைகிற ஒரு காலம். அதன் பின்பு மகாபத்திரவ காலம். அப்பொழுது பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம், முதலாவது சமுத்திரத்திலிருந்து இறங்கி வருகிற மிருகத்தால உபத்திரவ காலம். அடுத்தது பாதாளத்திலிருந்து இறங்கி வருகிற சாத்தானே ஒரு மிருக ரூபத்தில் இறங்கி வரும். அதுதான் மகாபத்திரவ காலம். மொத்தம் 7 வருடம். அந்த 7 வருடமும் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை காண்போம். பூமியும் பரலோகம் ஒன்றாய் இணைத்துவிடும். தேவதூதர்களும் மனுஷர்களும் ஒன்றாய் இணைக்கப்பட்டு கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்தில் அந்த 7 வருஷங்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்தில் நாம் மத்தியாகத்தில் இருக்கும் போது பூமியில் அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கும். வெளிப்படுத்தல் 19:7 முதல் 9 வரை சொல்லுகிறது. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள் வந்தது. மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினார். பொற்காலம் அந்த 7 வருஷம் கர்த்தரோடு இருப்பது. சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் தாய்லாந்து தேசத்துக்கு ஊழியத்துக்கு வந்தேன். இந்த ஊழியத்தை ஆரம்பிக்க நினைக்கும் போது ஆண்டவர் சொன்னார், முதலாவது ஒரு 3 நாள் நீ என் கூடயே அந்த அறையை பூட்டி கொண்டு இரு, நீ ஜெபி, இப்போ உடனே ஊழியம் செய்ய வேண்டாம். சரி, நான் அந்த அறைய கதவை பூட்டி கொண்டு 3 நாளும் வெளியே வராம 3 நாளும் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். கடைசி நாள் ஆனது. ஒரு உயரமான இடத்துல இருந்து கீழே நான் பூமியை பார்த்தேன். ஜனங்களுடைய முகமெல்லாம் மிருகத்தை போல, ஓநாயை போல, சீறுகிற சிங்கத்தை போல, கரடியை போல. ஒருவருடைய முகத்திலாவது ஒரு புன்முறுவல், ஒரு அமைதி, ஒரு சமாதானம், ஒரு இளைப்பாறுதல். ஒருவரா முகத்திலாவது ஒரு சந்தோஷம் இல்ல. மிருகத்தை போல, வெறி நாய் போல நோக்கம் இல்லாமல் அங்கே இங்கேயும் அலைந்து கொண்டு சமாதானம் எடுப்பட்ட ஒரு நிலைமையில அவளை பார்த்து நான் பயந்து விட்டேன், நடுங்கி விட்டேன். என் பக்கத்தில் ஒரு தேவதூதன் நின்றான். கேட்டேன்,
பூமியில மக்களுக்கு என்ன நடந்தது? ஏன் அவருடைய முகம் மிருகத்தை போல மாறிட்டு? ஏன் ஒருத்தர் முகத்திலே அது ஒரு சந்தோஷ சமாதானம் இல்ல? ஐயோ, பயங்கரமாய் மாறிவிட்டார்களே, இது மனிதர்கள் தானா? சொன்னான், சூரியனை அண்ணார்ந்து பார். சூரியனை பார்க்கிறேன், ஒரு பயங்கரமான கருப்பு வலு சர்ப்பம். இந்த சீனர்கள் கொண்டாடுகிறாங்களே வலு சர்ப்பத்தை தூக்கி சுமந்துட்டு வருஷத்துக்கு ஒரு, அந்த மாதிரி ஒரு கொடூரமான வலு சர்ப்பம். அதை பார்க்கணும்னா உங்க $50 நோட்ல பாருங்க, அங்க ஒரு வலு சர்ப்பம் உட்கார்ந்துட்டு இருக்கும். அதனால தான் என்னமோ சிங்கப்பூரை ஷார்ட் ஃபார்ம்ல பிளைட்ல வரும்போது ஒரு லேபிள் ஓட்டுறான், சின். சிங்கப்பூருக்கு ஷார்ட் ஃபார்ம் என்ன? சின் சிட்டி, சின் டிராகன். இந்த வலு சர்ப்பம் மேல இருந்துட்டு, கருத்த வலு சர்ப்பம் பூமியை கண்ணை வைத்து பார்க்க பாருங்க. இந்த கண்ணை பார்க்க முடியல, அப்படியே தீக்கங்கு போல நெருப்பு பொறியா பூமியை பார்த்து கொண்டு இருந்தது. எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. தேவதூதன் சொன்னான், நீ பார்க்கிற உலகம் வருகையில கைவிடப்படுகிற ஒரு உலகம். தேவனுடைய பிள்ளைகள் தேவ சாயலாய் மாறி தேவனோடு இருக்கும்படி பரிசுத்தாவியானவர் அவ்வளவு பேரையும் அழைத்து கொண்டு போய்விட்டார். பூமியில பரிசுத்தவான்களும் இல்லை, பரிசுத்தாவியானவரும் இல்லை. ஆகவேதான் திறந்த வீட்டுல நாய் புகுற மாதிரி சாத்தான் இந்த உலகத்துக்குள்ள அந்திகிறிஸ்துவாய் புகுந்து விட்டார். அவருடைய வருகையில தேவ ஜனங்கள் தேவ சாயலாய் மாறினார்கள். இப்பொழுது கைவிடப்பட்டவர்கள் மிருக சாயலாய் மாறினார். மிருக சாயலாய் மாறி, அந்திகிறிஸ்துவுக்கு ஒரு பெயர், அவன் மிருகம். சாத்தானுக்கு ஒரு பெயர், அவன் வலு சர்ப்பம். இந்த பூமியை கள்ள தீர்க்கதரிசியும் மிருகமும் வலு சர்ப்பமும் சேர்ந்து அரசாள போகிற கொடுமையான காலம். அந்த தரிசனத்தில் பார்க்கிறேன், கிறிஸ்தவர்கள் வாயில நெஞ்சில அடித்து கதறிக்கொண்டு, ஐயோ திடீரென்று வருகை இருக்கும் நான் நினைக்கவே இல்லையே, திடீர்னு வந்துட்டுதே. நாங்க ரகசிய பாவத்தில் வாழ்ந்து ஆண்டவரை சரியா ஒப்பு கொடுக்கல, நாங்க ஜெபம் பண்ணல. ஜெபம் பண்ணி இருந்தா இதுக்கெல்லாம் தப்பி இருந்திருக்கும். ஐயோ நாங்க ஜெபம் பண்ணல, நான் வருகைக்கு ஆயத்தமா இல்ல. இவ்வளோ பிரசங்கமார் வந்து 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 பிரசங்கம் பண்ணியும் நாங்க ரகசிய பாவத்தில் ஏனோ தானோன்னு வாழ்ந்துட்டோம். அப்போது அந்திகிறிஸ்து சொல்லுகிறான், என்னுடைய முத்திரையை தரித்துக் கொள்ளுங்கள். என்ன பைத்தியமா ஜனங்கள் ஓடி, அவன் ஒரு பெரிய மிஷின்ல சர் 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 என்று ஒளிக்கட்ட வந்து நெத்தில 666 தரிக்கிறதுக்கு, அந்த முத்திரையை பெறுறதுக்கு அவ்வளவு பைத்தியமா ஓடுனாங்க. எங்க பார்த்தாலும் குழப்பம். திடீரென்று கர்த்தருடைய சத்தத்தை கேட்டேன். இந்த சத்தம் அடித்தண்டல ஒரு இடி முழக்கம் போல, பெருவெள்ளத்து இறைச்சல் போல முழங்கி சொன்னது, என் வருகை எப்பொழுது இருக்கும் என்று என் ஜனங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அதை பார்க்கிலும் என் வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. இந்த வார்த்தைகள் என்னை நடுங்க செய்தது. இந்த வார்த்தைகள் என்னை புல்லரிக்க செய்தது. இந்த வார்த்தைகள் எனக்குள்ளே ஒரு ஆத்தும பாரத்தை கொண்டு வந்தது. என் வருகை எப்பொழுது இருக்கும் என்று என் ஜனங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அதை பார்க்கிலும் என்னுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. உண்மைதான், இது கிருபையினுடைய நேரம். கிருபையின் வாசல்கள் சிங்கப்பூர்ல திறந்து வைத்திருக்கிறார். ஒரு பின்மாறி மழை பெய்து கொண்டு இருக்கிறது. அநேக தாசர்கள் வந்து இந்த சிங்கப்பூர்ல உபவாச ஜப கூட்டம், அந்த கூட்டம், அது வெள்ளைக்காரர்களானாலும் சரி, அது இந்தியாவில் ஊழியக்காரர்களாலும் சரி, வந்து 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 பிரசங்கம் பண்ணிவிட்டார்கள். போதுமான அளவு சிங்கப்பூர் சுவிசேஷ செய்தியை கேட்டுவிட்டது. இனி கர்த்தருடைய வருகையில காணப்படுவதோ அல்லது கைவிடப்பட்டு அந்திகிறிஸ்து ஆட்சியிலும் நித்திய வேதனையிலும் அக்னி கடலிலும் விழுவது, அது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. கொடுக்கப்பட்ட இந்த நாளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அன்றைக்கு ஆண்டவர் எருசலேமை பார்த்த போது லூக்கா 19:41 அவர் அழுது 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 சொன்னார். ஒரு பட்டணம் ஆண்டவரை அழ வைத்தது என்றால், கண்ணீர் வடிக்க வைத்தது என்றால், அது அந்த எருசலேம் பட்டணம் தான். ஆண்டவர் அழுது சொன்னார்,
உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன்னுடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இன்னைக்கு அதே வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். என் மகனே, மகளே, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன்னுடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்து கொண்டிருந்தாயானால் நலமாயிருக்கும். லூக்கா 21:13 என் ஆண்டவர் சொன்னார், ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் காணப்படும்படிக்கு விழித்திருந்த ஜெபம் பண்ணுங்க. விழித்திருந்த ஜெபம் பண்ணுங்க. வருகையின் அடையாளத்தை எல்லாம் சொன்னவர் முடிவிலே லூக்கா 21 36 மீண்டும் சொல்லுகிறேன், ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் காணப்படும்படிக்கு விழித்திருந்த ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு ஒரு ஜெப அக்கினி உங்க மேல விழட்டும். ஒரு ஜெப ஆவி உங்களுடைய உள்ளத்தை பற்றி பிடிக்கட்டும். ஒரு கண்ணீரின் ஆவி உங்களை நிரப்பட்டும். ஒரு நொறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு தரட்டும். அன்றைக்கு எரேமியா புலம்பினாரே, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருற்றுமானால் நலமாயிருக்கும். ஐயோ, என் மக்களுக்காக இரவும் பகலும் நான் அழுவேனே. எரேமியா 9:1 சொன்னார். இன்றைக்கு அந்த அபிஷேகம் உங்க மேல இறங்கட்டும். உங்க பிள்ளைகள் மேல இறங்கட்டும். இந்த இரவு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யணும்னு பிரியப்படுகிறார். ஆண்டவரிடத்துல அதை இதை கேட்கிறத கொஞ்சம் ஒத்திட்டு, ஆண்டவரே நான் ஜெபிக்கணும். என் வீடெல்லாம் தேவ பிரசன்னத்தாலாய் நிரம்பி இருக்கணும். எந்த நேரமும் எனக்குள்ள ஜெபிக்கணுங்கிற தாகத்தை தாரும், வாஞ்சியை தாரும், எண்ணத்தை தாரும், எனக்கு அந்த ஏக்கத்தை தாரும். நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே, நான் ஜெபிக்கணும். நானும் என்னுடைய குடும்பமும் கர்த்தருடைய வருகையில நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்ற உங்க கைகளை உயர்த்தலாம். உங்க மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படியே நாம் எழுந்து நிற்க போகிறோம். என் ஆண்டவர் சொன்னார், பின்மாறி காலத்து மழைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அறுவடை மிகுதியாயிருக்கிறது, வேலையாட்களோ கொஞ்சமான பேர். எஜமான் அறுவடைக்கு வேலையாட்களை எழுப்பும்படி அதற்காக வேண்டிக் கொள்ளுங்க. ஜனங்கள் மனம் திரும்பும்படி வேண்டிக் கொள்ளுங்க. சபைகளை எழுப்புதல் உண்டாகும்படி ஜெபம் பண்ணிக் கொள்ளுங்க. அபிஷேகம் ஊற்றப்பட வேண்டும் என்று ஜெபம் பண்ணிக் கொள்ளுங்க. நீங்க அக்கினி ஜுவாலையாய் மாற வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இயேசுவுக்காக ஒரு கூட்டம் ஜனம் அழுதது. ஆண்டவர் திரும்பி பார்த்து சொன்னார், எருசலேம் குமார்த்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுங்கள். உங்களுடைய கணவன் ரட்சிக்கப்படணும், உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே வரணும். எல்லா தீய பழக்க வழக்கங்களும் மாறி, தீய நண்பர்களோடு உள்ள ஐக்கியங்கள் மாறி, அவங்களும் பரிசுத்தவான்களாய் மாறணும். உங்களுடைய ஜெபம் நிச்சயமாய் கேட்கப்படும், நிச்சயமாய் பதில் அளிக்கப்படும். இப்போது கர்த்தரிடத்தில் கேட்க போகிறோம். தேவனே, எலியாவின் நாட்களிலே எலியா ஜெபித்த போது வானங்களை கிழித்து இறங்கினது போல இந்த கடைசி நாட்கள்ல எங்க மேல நீர் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அந்த அக்கினி எங்க மேல விழணும் என்று ஜெபிக்கிறோம். ஜெபிக்கணும் என்ற பாரம் எங்களுடைய உள்ளத்துல இறங்கி வரும்படி நான் ஜெபிக்கிறோம். ஒரு கண்ணீரின் ஆவியை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். என் இயேசுவின் மேல் என்ன கண்ணீரின் ஆவி இருந்ததோ, லாசருவின் கல்லறையிலே நின்று எப்படி கண்ணீர் விட்டு ஆத்தும பாரத்தோடு
கதறினீரோ, எப்படி கெத்செமனே தோட்டத்திலே அதிக ஊக்கத்தோடு அதிக வியாகுலத்தோடு கண்ணீரோடு இரத்த வேர்வை சிந்தும்படி ஜெபித்தீரோ, அந்த அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கும்படி ஜெபிக்கிறேன். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மேல் என்ன அபிஷேகம் இருந்ததோ அதே அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஐயா, இரவு நேரங்களை எழும்பி ஜெபிக்கும்படி, உம்முடைய பாதங்களை கண்ணீரால் நனைக்கும்படி, எங்களுடைய குடும்பங்களில் இருக்கிற அந்தகார வல்லமைகளை உடைத்து தேவனுடைய மகிமையின் வெளிச்சம் எங்களுடைய வீடுகளை பிரகாசிக்க செய்யும்படி ஆவியானவரே, ஆவியானவரே, வானங்கள் திறக்கப்படட்டும், பரலோகம் திறக்கப்படட்டும், வானங்களை கிழித்து எங்களுடைய மத்தியில இறங்க ஆவியானவரே. எவ்வளவு கிருபையின் காலங்களை தந்தி அந்த ஜெப ஆவி பற்றி பிடிக்கட்டும் ஐயா. ரபா லரபா ஷஹு ரபா ரபா அப்தரா லமா கரா பரா ஷஹு மௌரா பலரா ஏரி பிதரா ரமாங்கரா தரா ஷேரி பாலா அக்கரா கலா கலபா ஓ ரபா தரா ஷதரா ஹோ ரபா லபா தரா லபா. குடும்பம் முழுவதும் அந்த அபிஷேகம் பற்றி பிடிக்கும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய நாம மகிமைப்படும்படி இந்த சிங்கப்பூரை அசைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். சிங்கப்பூரின் அஸ்திவாரங்களை அசையும் ஆண்டவரே, அரசியல் தலைவர்களை சந்தியும் ஆண்டவரே, மந்திரிகளை சந்தியும் ஆண்டவரே. ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். உம்முடைய இரத்தத்தால கழுவப்பட்ட ஒரு சிங்கப்பூராய் மாறட்டும். நீதிமான்கள் எழுப்பப்படட்டும் இயேசுவின் நாமத்திலே. ஷகுரபா தரபா லபா லபா தரபா ரபா தரபா ரபா சந்தர பௌரபா தர கலபா லபா தரபா ரபா தர ஓ ரகுரபா தர ஷதரா. ஓ சகோதரனே, உன் மேல் இருக்கிற அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பு. சகோதரியே, உன் மேல் இருக்கிற அந்த தீர்க்கதரிசன வரத்தை அனல் மூட்டி எழுப்பு. நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டிய ஒரு நேரம் வந்திருக்கிறது. நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டிய ஒரு நேரம் வந்திருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உன்மேல இறங்க போகிறது. கர்த்தருடைய மகிமை இப்பொழுது உன்மேல இறங்க போகிறது. உன்னுடைய குடும்பத்தில் உள்ள போராட்டங்கள் விலகுகிறது. கர்த்தருடைய மகிமை உதிக்கிறது. கர்த்தருடைய வெளிச்சம் உன் வீட்டிலே வருகிறது. கர்த்தருடைய ஜோதி பிரகாசம் உனக்குள்ளே கடந்து வருகிறது. உன்னை குறித்த தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறுகிற காலம் வந்து விட்டது. உன்னோடு ஆண்டவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அவர் நிறைவேற பண்ணுவார். வானமும் பூமி ஒழிந்தாலும் கர்த்தர் உனக்கு கொடுத்த வார்த்தைகள் நிறைவேறாமல் போவதில்லை. ஷகுரா பஹோலா பஹோலா கரா தரா பௌரபா நீ எழும்ப வேண்டிய அளவு எழும்பவில்லையே மகனே. நீ பிரகாசிக்க வேண்டிய அளவு பிரகாசிக்கவில்லையே மகளே. உன் மேல கர்த்தர் எவ்வளவு அபிஷேகத்தை ஊற்றி உன் மேல எவ்வளவு கிருபையோடு நடந்து கொண்டார். இனிமேலாவது நீ எழும்பு. செட்டைகளை அடித்து எழும்புகிற கழுகு மலைகளை குறித்து குன்றுகளை குறித்து கவலைப்படாமல் அவைகளுக்கு மேலாய் எழும்புகிறதை போல கர்த்தர் உன்னை எழும்ப பண்ணுவார். கர்த்தர் உன்னை எழும்ப பண்ணுகிறார். எழும்பு சீயோனே, உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள். எழும்பு, எழும்பு சீயோனே, உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள். இன்றைக்கு இந்த கூட்டத்தின் மத்தியில கர்த்தர் ஊழியக்காரர்களை எழுப்ப போகிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு புதிய கூட்டத்தை இந்த சிங்கப்பூர்ல அவர் எழும்ப பண்ண போகிறார். ஒரு பக்கம் பாவம் பெருகி இருந்தாலும் மறுபக்கத்தில் கர்த்தருக்காக நிற்கிற, கர்த்தருடைய பட்சத்தில் நின்று அவருடைய நாமத்துக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீ அந்த கூட்டத்தில் காணப்படணும் சகோதரனே, நீ அந்த கூட்டத்தில் காணப்படணும். இப்பொழுது ஏதோ ஒரு காரியம் நடக்க போகிறது. இப்பொழுது கர்த்தர் அபிஷேக தைலத்தோடு நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய கரத்தில் அக்கினி அபிஷேக தைலம் இருக்கிறது. அவர் உன்னை கூர்ந்து நோக்கி கொண்டிருக்கிறார். யாருக்கு என் அபிஷேகத்தை கொடுப்பது, யாருக்கு என் வல்லமையை கொடுப்பது, யார் எனக்காக எழும்பி பிரகாசிப்பார்கள்? கர்த்தருடைய கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. என் மேல ஊற்றாண்டவரே என்று சொல்லு. என் மேல அந்த அக்கினி இறங்கி வரட்டும் என்று சொல்லு. நான் உமக்காக எழும்பட்டும் என்று சொல்லு. உன்னை 100க்கு 100 ஒப்பு கொடுப்பாயானால்
கர்த்தர் 100% உன்னை பயன்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி கொள்ளுவோம். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் உமக்கு முன்பாக நிற்கிறார்கள். அவருடைய கரங்கள் உமக்கு நேராய் உயர்த்தப்பட்டிருக்கிறது. வந்த உயர்த்தி இருக்கிற கரங்கள் ஒவ்வொரு அருகிலும் வருவீராக. உம்முடைய 2 கரங்களையும் ஒவ்வொரு மேலும் அந்த 2 அன்புள்ள அந்த துளையிடப்பட்ட அந்த ரத்தம் ஒழுகி கொண்டிருக்கிற அந்த கரத்தை இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் மேல் வைப்பீராக. அளவற்ற கிருபையின் ஐஸ்வர்யம் இப்பொழுது அவர்கள் மேல் இறங்கி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அவருடைய வல்லமையாய் பயன்படுத்தும், வல்லமையாய் பயன்படுத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே.